எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட்வொர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு க்யூட்டான பியூட்டிஃபுல்லான க்ரோஷே ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட் அண்ட் த ஃப்ளார் டியூட்டோரியல் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கராக இருக்கும். நீங்கள் வந்து இது நீங்கள் பண்ணி உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் மதர், அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்மேடு ஐட்டம் கிஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இதை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் க்ரோஷேயில் பேசிக் டியூட்டோரியல்ஸ் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து க்ரோஷே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட யான்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூனிக்கான ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் நான் ஃப்ளார்ஸ் அண்டு பாட்ஸ் வந்து பண்ணி தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்குள்ள டியூட்டோரியலில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் பார்க்கலாம். பாட் வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டியூட்டோரியல் நம்ம சன்ஃப்ளவர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ரோஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட 2 யூடியூப் சேனல் இருக்குது, நோசிஸ் ஹேண்ட்வொர்க் அண்ட் நோசிஸ் ஹேண்ட்வொர்க் அஃபிஷியல். ரெண்டுலேயுமே நிறைய க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி இருக்கும். ஸோ க்ரோஷே கற்றுக்கணும் அப்படின்னா 10 இயர்ஸ் அப்புறம் 10 இயர்ஸ் அபோவில் இருக்கிற கிட்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ரோச்சேட்டிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஓகே, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து பாட் அண்ட் சாயிலுக்கு எடுத்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாட் அண்ட் சாயில். ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற யான் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் பிக்னிக் யான். இது வந்து 100% காட்டன் யான். ஓகே, 100% காட்டன் யான். மீடியம் 4 ப்ளே யான், காட்டன்லேயே 4 ப்ளே மீடியம் யான். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ இந்த யான் தான் நான் வந்து பாட்டுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 100% அக்ரலிக் யானுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் சன்ஃப்ளவருக்கு வந்து இந்த சேம் ப்ரௌன் அப்புறமா இந்த எல்லோ கலர் யான் வந்து எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பாட் வந்து நான் இந்த கலர் ஸ்கின், அதாவது ஹாஃப் ஒயிட் கலர் சாண்டல் அந்த கலரும், அப்புறம் ரோஸுக்கு வந்து இந்த கலரும் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதோட ஷேட் நம்பர் வந்து இந்த தான். ஸோ ஷேட் நம்பர். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து 3.0 mm ஹூக் சைஸ். அப்புறம் யான் நீடில், சிசர்ஸ் தேவை, அப்புறம் ஸ்டிச் மார்க்கர் தேவை. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக் தேவை. ஃப்ரெண்ட்ஸ், பேம்பூ ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்டிக்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஃப்ளாரல் ஸ்டிக்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் லீஃப்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயர் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் இந்த லீஃபை வந்து இதில் அட்டாச் பண்ண முடியும். அப்புறம் லீஃப்மே நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி மாற்றிக்கலாம், ஷேப்ஸ் வந்து மாற்றிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் வேணும். ரொம்ப தின் ஒயர் தான் இது. ஈஸியாகவே நமக்கு கிராஃப்ட் ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ளூ எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணதில் இந்த க்ளூ வந்து ரொம்பவே சூப்பரான க்ளூ. அப்படியே வந்து க்ளூ கன்னோட பர்பஸ் மாதிரி இது சால்வ் பண்ணும். அதே நேரம் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ஒட்டாது. ஸோ இந்த க்ளூனா அமேசானில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக் எல்லாம் க்ளூ கன் எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் ஃபில் வந்து ஸ்டஃபிங் தான் நம்மளோட பாட்டுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃபிங் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஓவர் யான்ஸ் இல்லைனா எனி க்ளாத்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான பாட் வித் சன்ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்கிட்ட பர்சனலாக ஆன்லைன் கிளாஸில் க்ரோச்சேட்டிங் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான யான்ஸ் வேணுனாலும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் யான்ஸ் வந்து இப்போ என்கிட்ட அவைலபிளாக இல்லை.
நம்மக்கிட்ட இப்போ அக்ரலிக் யான், மல்டி கலர் யான், அப்புறம் வெல்வெட் இருக்குல்ல, செனிலி யான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டுக்கு வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், அப்புறம் செயின் 1 போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள்குள்ளே 8 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஃபஸ்ட்டு டைம் சிங்கிள் குரூஷே பண்ணோன்னே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு க்ரோஷிங் ரொம்ப பழக்கம்னா இந்த ஸ்டிச் மார்க்கர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ 8 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. 1 2 3 4 5 6 7 8. சர்க்கிளை வந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா டெய்ல நல்லா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 1ல் வந்து 8 சிங்கிள் குரூஷே. ரவுண்ட் 1ல் 8 சிங்கிள் குரூஷே. 1 2 3 4 5 6 7 8. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேல ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சு. இப்போ ரவுண்ட் 2 செயின் 1. எல்லா ரவுண்ட்லேயுமே நீங்கள் செயின் 1 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் குரூஷே பண்ணியிருக்கிறோம். இந்த சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 மோர் டைம் சிங்கிள் குரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஸோ 8 ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. 8 × 2 16. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே இன் ஈச் ஸ்டிச்சஸ். 1 2. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 2. தேர்ட் டைம் பண்ணிட்டோம். ஃபோர்த் டைம் 1, சேம் ஸ்டிச்சில் 2. ஃபிஃப்த் டைம் 1, சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 மோர் டைம். சிக்ஸ்த் டைம் 1, சேம் ஸ்டிச்சில் 2. செவன்த் டைம் 1 2. இது சிங்கிள் குரூஷே இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் 2 சிங்கிள் குரூஷே இன்க்ரீஸ். 8th டைம் 1 2. ஸோ டோட்டலாக நமக்கு 16 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் 1, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷே. ஸோ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க, ஹூக்கை ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேல இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பார்க்கலாம். ரவுண்ட் 3 செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் இந்த செட்டை ரிப்பீட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதே செட்டை 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே, அதாவது சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ். ஓகே, செகண்ட் டைம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ தேர்ட் டைம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2. ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 8th டைமில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 7 டைம்ஸ் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச். இந்த லாஸ்ட் 2 ஸ்டிச் இதுதான் 8th டைம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் குரோஷே 1, அப்புறம் சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 மோர் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே, 1 சேம் ஸ்பேஸ்லே அகெயின் 1 மோர் டைம்
நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலாக 8 டைம்ஸ். நான் 1 டைம் பண்ணிட்டேன். 7 டைம்ஸ் இந்த செட்டை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே 1. சேம் இதிலே 1 மோர் டைம் சிங்கிள் க்ரோஷே, அதாவது சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். அப்புறம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் டைம் பண்ணலாம். ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். அதான் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து 8th டைமில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 7 டைம்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 8th டைம் பாருங்கள், 4 ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச். இந்த 3ல் தான் நம்ம 8th டைம் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே 1 2. தேர்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போது ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 4ல் உங்களுக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 3ல் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ரவுண்ட் 3ல் 24 ஸ்டிச்சஸ். ஸோ 8 16 24 32. இந்த ஸ்டிச் கவுண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாட் வந்து அந்த ஷேப்பில் அழகாக வரும். நீங்கள் இப்படி ஒரு ஸ்டிச் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி ரீடூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். எல்லாம் அவுட்புட் வந்து வரும்போது ஸ்லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்து முடிச்சிட்டோம். பாட்டோட பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹைட் கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ நம்ம க்ரோஷியில் வந்து ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்புன்னு இருக்கும். இப்போ நம்ம வரைக்கும் நம்ம போத்த லூப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். போத்த லூப்ஸ்னால் 2 லூப்புக்கும் அடியில் விட்டு ஒர்க் பண்ணோம். ஃப்ரண்ட் லூப்னால் இப்போ உங்களை பார்த்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவாங்க க்ரோஷியில். பேக் லூப்னால் இந்த பேக் சைடு, இதுதான் பேக் லூப். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஹூக்கை இப்படி சென்டரில் விட்டு இந்த பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண போகிறது ரவுண்ட் 5. நம்ம ரவுண்ட் 5ல் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செயின் 1 இன்க்ரீஸ் எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. செயின் 1 போடுறோம். ஸோ அதே ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஸ்டிச் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இது போத் த லூப்ஸ். அதில் பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப்னால் இந்த மாதிரி. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம், ஒவ்வொரு பேக் லூப் ஸ்டிச்சஸ்லேயும். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பேக் லூப்பில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரவுண்ட் 4 32 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரவுண்ட் 5 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில். 1 பண்ணிட்டேன். 2 3 4 5 6 7 8 9 10. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் லூப் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். டுவெண்ட்டி 28 முடிச்சிருக்கிறேன். 29 30 31 32. ஓகே, நம்ம அதே ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணனால இது வந்து ஃபேக் ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செயின் 1. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் அதை ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி. ஓகே, 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நமக்கு ஒர்க்கே வந்து இப்படி அழகாக பெண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து நம்மளோட பாட்டோட பேஸ். இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒர்க் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
செயின் 1, ரவுண்ட் 6 ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரவுண்ட் 6ல் இருந்து ரவுண்ட் 11 வரைக்குமே ரொம்பவே ஈஸி தான். 6, 7, 8, 9, 10, 11 ஒரு 6 ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே மட்டும்தான் பண்ண போகிறோம். இது வந்து பேக் லூப் கிடையாது, போத் த லூப்ஸ்லேயுமே. ஸோ செயின் 1 போத் த லூப்ஸ்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 6 பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 31, 32. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்போ ரவுண்ட் 6 முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே ரவுண்ட் 11 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு வாட்டி எண்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது செயின் 1 போட மறந்துடாதீங்க. இப்போ நான் ரவுண்ட் 7 பண்ணுறேன். ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 11 வரைக்கும் நீங்கள் இந்த ரவுண்ட் 6ஏ நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 11ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 11 வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சுன்னு. ஓகே, ரவுண்ட் 11 முடிக்க போகிறோம். 31, 32. நீங்கள் எந்த ஸ்டிச்சில் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டிச் கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 12. ரவுண்ட் 12 வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே இன் ஈச் ஃப்ரண்ட் லூப். ஸோ இதே சேம் ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1, 2. ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது பின்னாடி வந்து நமக்கு பேக் லூப் ஃபுல்லாக நமக்கு அழகாக தெரியும். இந்த பேக் லூப்பில் தான் நம்ம சாயில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, இப்படியே நீங்கள் பண்ணுங்கள் 32 டைம்ஸ். ஓகே, நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 31, அப்புறம் 32. ஓகே, ஸோ 32 டைம்ஸ் நம்ம ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெயில் வந்து நீங்கள் உள்ளே தைக்கணுன்னா தைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து ஸ்டஃப் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 12 முடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போது நம்ம லாஸ்ட்டாக இந்த பாருங்கள் பாட் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த அழகான இந்த பார்டர் டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இந்த சேம் ஸ்டிச்சை விட்டுருங்க. இதுக்கு அடுத்த இருக்க ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃப்ரண்ட் லூப்பில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1, 2, 3, 4, 5. 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க.
அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரண்ட் லூப்பில் போத் லூப்ஸ்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிசைன். ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே இந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் 2 செயின்ஸ்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த செயின் ஃப்ரண்ட் லூப்பில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்கிப். அதுக்கு அடுத்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஒன் மோர் டைம் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்கிப். அதுக்கு அடுத்த செயினில் போத் லூப்ஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போது ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி மிடில் செயினில் நெக்ஸ்ட்டு செயினில் வந்து 5 டைம்ஸ், ஃப்ரண்ட் லூப்பில் வந்து 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 4 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு இந்த லாஸ்ட் இதில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாட் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணும்போது எப்போவும் இந்த இதில் முடிச்சிருக்கிறோம், நம்ம லாஸ்ட் இதில் முடிச்சிருக்கோம், அதுக்கு அடுத்த இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஹைட் ஆயிரும். இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாட் வந்து இப்போ நல்லா பேலன்ஸாக நிற்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். ஆனால் இந்த ஸ்டெப் பண்ணுறனால நமக்கு வந்து நம்ம ஃப்ளார் வச்சாலுமே ரொம்ப அழகாகவே பாட் வந்து நம்ம டேபிள் டாப்பில் கவுண்டர் டாப்பில் வந்து நல்லா நிற்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரவுண்டு 1 2 3 4 பண்ணோம் பார்த்தீங்களா, 5th ரவுண்டில் வந்து நம்ம பேக் லூப்பில் பண்ணோம். ஸோ அதோட ஃப்ரண்ட் லூப்பெல்லாம் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த பாட்டை வந்து இப்படி இன்வெர்ட்டடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹூக்கை வந்து இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்ஸு நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த லூப்ஸில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு லூப்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இதுவுமே நமக்கு 32 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். இந்த டெய்லியும் சேர்த்தே நம்ம ஒர்க் பண்ணிட்டா ஈஸியாக ஹைட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த லூப்பில் 2, இப்படி ஒவ்வொரு லூப்லேயுமே ஒர்க் பண்ணுங்கள்.
3 4 5 single crochet. Each loopsலையும் one time single crochet. 1 2 3 4 5 6 7 8 9 30 31 32. ஓகே, ஸோ 32 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ இன்விசிபிள் ஸ்டிச் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் கூட பண்ணலாம். நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச். நீங்கள் யானை இப்படி கட் பண்ணிக்கோங்க, யான் நீடில் கோர்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2 செயின்ஸ்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த சிங்கிள் குரோஷேயில் 2 செயின்ஸில் விடாமல் பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்டிச் மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இதுதான் இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் உள்ளே வந்து இதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக நீங்கள் இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவையும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து பாட்டோட ஸ்டாண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம சாயில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சாயில் வந்து நான் மெட்டீரியல்ஸ் நீடலில் சொன்ன மாதிரியே சாயில் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாயிலுக்கு வந்து ஈஸி தான். நம்ம இந்த பாட் பண்ணோம் பார்த்தீங்களா, 1 2 3 4 இந்த 4 ரவுண்ட்ஸையும் அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். 4th ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அதுதான் வந்து சாயில். இங்கே பாருங்கள், ரவுண்ட் 1 8 16 24 அப்புறம் 32 இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நான் ஏன் இன்னும் கட் பண்ணலைன்னா, சாயிலுக்கு வந்து நீங்கள் நிறைய யான்ஸ் வந்து விட்டு கட் பண்ணணும். ஏன்னா இந்த சாயிலை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிற நூல் வச்சு நம்ம அப்படியே ரவுண்டாக அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே லாங் டெயில் விட்டுக்கோங்க. விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹூக்கை எடுத்துக்கோங்க. ஓகேவா? லாங் டெயிலில் யான் நீடில் வச்சு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ரெடியாக நம்ம ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் நம்ம வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி இழுத்து மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாட்டில் வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு சாயிலை அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, சாயிலை வந்து எங்கே அட்டாச் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ரவுண்ட் 12 வந்து ஃப்ரண்ட் லூப்பில் பண்ணோம். அதோட பேக் லூப் வந்து நமக்கு அழகாக இங்கே தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு பேக் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த ஒவ்வொரு பேக் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யான் நீடில் இன்சர்ட் பண்ணி சாயில் இழுத்துருங்க. சாயிலோட பேக் லூப் அண்ட் இதோட பேக் லூப் இங்கே பாருங்கள். சாயிலோட பேக் லூப், அப்புறம் நம்ம பாட்டோட பேக் லூப். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சாயிலோட பேக் லூப், இந்த பேக் லூப் நமக்கு கிளியராகவே தெரியும். ரெண்டுலேயுமே 32 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈச் ஸ்டிச்சஸ் நமக்கு அழகாக தைச்சிடலாம்.
லாஸ்ட் லூப் ரெண்டையுமே தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒன்ஸ் மோர் டைம் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த டிசைன் வந்து நம்ம எப்படினாலுமே பண்ணிக்கலாம். இப்படி மேலேயும் தூக்கி விட்டுக்கலாம், இல்லை கீழேயும் வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல்லான பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதே நேரம் நம்ம வந்து எல்லா ஃப்ளாருக்குமே இதே பாட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த பாட் வீடியோ மட்டும் நான் இப்போது முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ளவர் அண்டு லீஃப் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் நான் ரோஸும் உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் பாட்டுக்கு வந்து நீங்கள் இந்த பாட் டியூட்டோரியலை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பாட் மட்டும் பண்ணுறதா இருந்தால் அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் நம்ம ஒவ்வொரு டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சன்ஃப்ளவர் அண்ட் லீஃப் அப்புறம் ரோஸ் அண்ட் லீஃப் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.